மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மே மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மே மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மீனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்சு போன பலன், நடந்து முடிஞ்சு போன விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நடக்க போகிற பலன் இந்த ஜோதிடத்தை தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மனசனுடைய எதிர்காலத்தை இதனால தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. வரக்கூடிய இந்த மே மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பல விதமான மாற்றங்களை தரப்போகுதுங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குது, யாருடைய சாரத்தில் இருக்குது, எந்த இடத்த பார்க்குதோ அதுக்கான பலனை தான் கொடுக்கும் இல்லையா? இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய கிரகம்தான் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வராரு, புத்திரகாரகன் குழந்தை பாக்கியாதிபதியாகவும் வராரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மீனராசிக்கு அதிபதி குரு தான் தனகாரகன், குரு தான் புத்திரகாரகன், குரு தான் தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா? மீனராசிக்கு 4வது பாவகத்தில் அந்த குரு இருக்கார். தன்னுடைய சுயசாரம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 84 டிகிரியில் இருந்து இந்த மாத தொடக்கத்திலேயே புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை பார்க்கிறாரு. ஏன்னா இந்த மாதம் பிறக்கப்பட்டது எப்படி பிறக்கப்பட்டது? மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை. சித்திரை நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய மேஷராசி, அதாவது மேஷராசிக்கு அதிபதி, அதாவது மீனராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அப்போது இந்த புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் செவ்வாவுடைய நட்சத்திரத்திலேயும் இருந்தார், செவ்வாவுடைய பார்வையிலையும் இருந்தார். குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானாதிபதி செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தான் புத்திரஸ்தானாதிபதி இருந்தார் மாத தொடக்கத்தில். புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனை செவ்வாய் வீடும் கொடுத்தாரு, செவ்வாய் நட்சத்திரமும் கொடுக்குறாரு, அந்த செவ்வாவால் பார்க்கவும் படுறாரு. அப்போ குரு புத்திரக்காரகன் அவரும் அந்த சந்திரனை பார்க்கிறார். இதனால் குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 4வது பாவகத்தில் குரு இருந்ததுனால, ஜென்மத்தில் சனி இருந்ததுனால ஒரு சில சங்கடங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். 4 பேர் இருப்பாங்க, 4 விதமாக இருந்திருப்பாங்க வீட்டில், ஒரு ஒற்றுமை இல்லாமல். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், ஆண் ஒரு பக்கம், பெண் ஒரு பக்கம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். முக்கியமாக குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். மீனராசிக்கு புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பார்ப்பதால் குரு சந்திர யோகம், செவ்வாய் பார்ப்பதாலையும் செவ்வாய் நட்சத்திரம் கொடுக்கறதுனாலையும் சந்திர மங்கள யோகம். அதை விட குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது பாவகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம். அப்போ சந்திரமங்கல யோகமும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு, புதனாதித்ய யோகமும் இந்த மாதத்தில் உண்டு, குரு சந்திர யோகமும் இந்த மாதத்தில் உண்டு. இதில் மாற்று கருத்து இல்லை. இதனால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. லாட்ரி அடிக்குதுன்னு நான் சொல்லலைங்க, புதையல் கிடைக்குதுன்னு நான் சொல்லலைங்க. நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன், குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் வரும், புது உறவு உருவாகும், குழந்தை பாக்கியம் உருவாகும். இந்த 2 விஷயம் ஆணித்தரமாக சொல்கிறேனுங்க. 100% இல்லை, 1000% உண்மை. அதுபோக இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால விரயம் தானே பண்ண முடியுது. ₹1 குதிரை வாங்கிட்டு வந்து ₹1.5 பில்லு போட்டு விற்கிறது 3/4 ரூபாய். எப்படிங்க? ₹1 ஒரு குதிரையை வாங்கிட்டு வரோம், அதுக்கு ₹1.5 பில்லு போடுறோம், விற்கிறது பார்த்திங்கன்னா 3/4 ரூபா. அப்போது வாங்கினது நட்டம், போட்ட பில்லு நட்டம். அந்த மாதிரி இதுவரை மீனராசியில் பிறந்தவங்க ஒரு 2 வருஷ காலமாக இதுதான் நடந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோட்சாரம் என்ன சொல்லுதுன்னா,
அந்த சங்கடத்தை எல்லாமே சரிப்படுத்துறதுக்கான மாற்றங்களாக உருவாகும். எனக்கு இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனகாரகன் வீட்டில் இருக்கார். மெயின் அதுதான். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் குருவை பார்க்கிறாரு. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், உங்கள் ராசிநாதன் குரு இருவருமே தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது பாவகத்தை பார்க்குறாங்க. இதனால் தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. பணப்பிரச்சனையால் பாதியிலே நான் போயிடுவோம் போல் இருக்குதுன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பில் கொடுக்கக்கூடிய மாற்றங்களால் சம்பாதனை அதிகமாக, அந்த சம்பாதனையால் கடனை கட்டிவிடுவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மனுஷனுக்கு தீராத ஒரு நோய் என்னன்னா மன அழுத்தம். எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு, மன அழுத்தத்துக்கு மருந்து கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு மாதிரி ஒவ்வொரு விதமான மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சரியாகிறதுக்கு உண்டான காலகட்டம் 12ஆம் தேதியிலிருந்து. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எழுதி வச்சுக்கோங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் தேதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குடும்பஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்கும் பொழுது பிரமாதமான ஒரு சூழ்நிலை உருவாகும். மாற்று கருத்து இல்லை. 1ஆம் தேதியிலிருந்தே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் வரதான் செய்யும். ஆனாலும் 12ஆம் தேதியிலிருந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பலனை இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னும் ஒரு சிலருக்கு வாங்கின இடத்துல கட்ட முடியலைங்க, கட்டின இடத்துல கொடுக்க முடியலைங்க. வாங்கிட்டேன், அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியல, கொடுத்து விட்டேன், மீண்டும் வாங்க முடியல. இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வரும் பொழுது 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ இந்த ராகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3வது, அதாவது 11வது பாவகத்தில் இருக்குது. சரி, உங்கள் ராசிக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு சதய நட்சத்திரம் தன்னுடைய சொந்த சாரத்தில் இருக்கார். இது எல்லாமே நமக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது. ராகு போல கொடுப்போரும் கிடையாது, கேது போல் கெடுப்போரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ராகு பகவானுடைய அமைப்பு பிரமாதமான ஒரு சூழல். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா இது உங்களுக்கு உண்டான காலகட்டம்னு நினச்சிக்கோங்க. நல்ல பிரமாதமாக இருக்கும். 7 சனியால் பாதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வேண்டாம். விரைய செலவுகள் பண்ணுங்கள், தப்பில்லை. இந்த நேரத்தில் ஏதாவது தொழில் தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கலாம், இல்லை அடுத்தவங்ககிட்ட காசு பணம் கொடுத்து வைக்கலான்ற சூழ்நிலை போனீங்கன்னா ஒரு சில சிக்கல் கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 5வது பாவகத்துக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது ஜூன் 1க்கு மேற்கொண்டு மீனராசியில் பிறந்தவங்க பல பேர் தொழிலதிபராக போகிறீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது புத்திசாலித்தனம். எடுத்தோமா கவுத்தோமான்னு எதாவது செஞ்சு போட்டிங்கன்னா கடைசியில் ஏன்டா செஞ்சோம், எதுக்கடா செஞ்சோன்ற அளவுக்கு ஆகிடும். பல பேருடைய வாழ்க்கையிலையும் பல பேருடைய வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது. இந்த மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகுதுங்க. மாற்றங்களை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு சொல்லுங்கள், நான் சொன்னது நடந்ததால் அது நடக்கலையான்ட்டு. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன், இந்த பதிவு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.